ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ அதுவும் பிடிச்ச லைன்ல இருந்து, அதாவது பிடிச்ச லிரிக்ஸ்ல இருந்து உங்களால WhatsAppல ரிங்டோனா வச்சுக்க முடியும். அதுவும் உங்களுடைய WhatsApp கான்டாக்ட்ல இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச கான்டாக்ட்டுக்கு தனித்தனி சாங்ஸ கூட உங்களால ரிங்டோனா வச்சுக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணி அதில ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களுடைய WhatsApp ஓப்பன் பண்ணிக்கோங்க. WhatsApp ஓப்பன் பண்ணிட்டு, இதில உங்களுக்கு எந்த கான்டாக்ட்டுக்கு நீங்க தனியா ரிங்டோன் வைக்கணும் அப்படின்னு இருக்கீங்களோ, அந்த கான்டாக்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில மேல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்னு சொல்லி 2வதா இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில வந்து பாருங்க மியூசிக் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி இதில உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க வந்து இதில ரிங்டோனா வச்சுக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மியூசிக்குக்கு மட்டும், அதாவது மெசேஜுக்கு மட்டும் தான் இந்த டோன் வைக்கிறோம். ஸோ, அதில வந்து மெசேஜுக்கு ஒரு டோன், காலுக்கு ஒரு டோனுன்னு உங்களால புடிச்ச சாங்ஸ வச்சுக்க முடியும். இப்ப பாருங்க, நான் இதில வந்து ஏதாவது ஒண்ண கிளிக் பண்றேன். ஸோ, இதில வந்து நம்ம கிளிக் பண்ணவே ப்ளே ஆகும் அந்த சாங்ஸ். நம்ம கிளிக் பண்ணவே அந்த சாங்ஸ் ப்ளே ஆகும். நீங்க அத கேட்டு கூட வச்சுக்க முடியும். ஸோ, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ்லேருந்து பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிங்டோனா வைக்க முடியும். அதுக்கான வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அத வந்து நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ கிளிக் பண்ணிட்டு, இதில ஓகே அப்படின்றத குடுத்துருங்க. குடுத்ததில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாங்ஸ் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறமா கீழ வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு கால் அப்படின்னு இருக்கும். காலுக்கான ரிங்டோன். இதில பார்த்தீங்கன்னா, ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு மறுபடியும் மியூசிக் அப்படின்னு வரும். ஸோ, இதில நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது வைக்கணும் அப்படின்னு இருக்கீங்களோ, அந்த சாங்ஸ் இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இதில மேல ஓகே அப்படின்றது இருக்கும். ஸோ, அத குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ, இதில பாருங்க இப்ப ரிங்டோன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்ப 175 அப்படின்னு இருக்கு. ஸோ, அதோட சாங்கோட டைட்டில் அது. ஸோ, அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாவே நான் பேக் பண்ணி வந்துட்டேன். கால் பண்ணும்போதோ அல்லது மெசேஜ் பண்ணும்போதோ, எனக்கு இந்த டோன்ல தான் மெசேஜ் எல்லாமே வரும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மொத்தமா எல்லா கான்டாக்ட்டுக்கும் ரிங்டோன் டிஃபால்ட்டா வைக்கணும் அப்படின்னா, இதில மூலையில இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, மெசேஜுக்கான டோன். இத கிளிக் பண்ணி நீங்க மெசேஜுக்கான டோன வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கீழ அப்படியே வாங்க. வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ, குரூப்புக்கான டோன் வச்சுக்க முடியும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க குரூப்ல இருந்து மெசேஜ் வந்தா என்ன சாங்ஸ் ப்ளே ஆகணும் அப்படின்றதே நீங்க இதுக்குள்ள வந்து வச்சுட்டு ஓகே குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ, இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கால்ல இருந்து யாரு கால் பண்ணாலும் எந்த சாங்ஸ் WhatsAppல இருந்து கால் வருது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாமே செட் ஆயிரும்.